share market சம்பந்தப்பட்ட கான்டாக்ட் நம்பர் 9994291665 and other one 8883788828. ஸோ இதை கான்டாக்ட் பண்ணி இது வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது என்ன பண்ணுறாங்க, ஸோ மற்றவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆவலில் வந்திருப்போம். அதான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா பிஸ்னஸ்னா என்ன, நம்ம ஷேர் மார்க்கெட்ன்றதே நம்ம பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னா என்ன, பிஸ்னஸ்ல என்ன பண்றாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு 1 lakh இருந்தால் ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 15 to 20 lakh இருந்தா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கும் மேலே போகிற மாதிரி தான் இன்னும் பெரிய பெரிய பட்ஜெட்ல எல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஃபண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பித்து ஃபண்ட் எவ்வளவு தேவைப்படுறது நமக்கு ஒரு தெரியும். ஏதாவது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும், ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும், ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும், ஸோ எல்லாருக்குமே தெரியும். பட் இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா இப்ப நம்ம எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அந்த பிசினஸ்க்கு காம்படிட்டர் வந்தால், போட்டியாளர்கள் அவங்க வந்தாங்கன்னா நம்மளோட பிசினஸோட வேல்யூ குறையாம அப்படியே போயிட்டு இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அப்படி முடியுமா? அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம் அது உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிசினஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். இப்ப சாப்பிட்ற பொருள் பாத்தீங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் அந்த உற்பத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுல மாற்றங்கள் வரலாம். அரிசி சாப்பிட்றதுங்க கோதுமைக்கு போகலாம், கோதுமை சாப்பிட்றவங்க பிஸான்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி அதுல மாற்றம் என்ன வரலாமே தவிர, ஸோ அந்த மாதிரி மாற்றம் வந்தாலும் அந்த உணவுப் பொருளுக்கு மாறாது. ஸோ அதுல வந்து உலகம் இருக்க வரைக்கும் அந்த தொழில் நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் இப்ப அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முன்ன இருந்தது, இப்ப இல்ல. முன்னா ரேடியோக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு ஒரு ஃபேக்டரி வச்சு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேடியோ தனியா யார் வாங்குறா? எல்லாம் மொபைல்லே வந்துருச்சு. ஸோ ரேடியோ அழிஞ்சே போச்சு. ஸோ உலகம் இருக்க வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ எஃப்எம்ன்ற ஒன்று இருக்கலாம், ஆனா ரேடியோன்ற ஒன்று இருக்கா முன்ன மாதிரி? ஸோ எல்லாம் மாறி போச்சு. மாறும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறிட்டு வருது. ஸோ அப்படி நம்ம பண்ற தொழில் வந்து உலகம் முடிகிற வரைக்கும் அந்த தொழில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து மூணாவது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். நம்ம யாரையும் சார்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயம் இருக்கணும். ஒன்று, போட்டியாளர்கள் வந்தாலும் நம்மளோட லாபம் குறையக்கூடாது. உலகம் இருக்க வரைக்கும் அந்த தொழில் நடந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் நம்ம யாரையும் சார்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடாது. யாரையும் சார்ந்துன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி வச்சோம்னா அதை வாங்குறதுக்கு ஆள் வரலையேன்னு காத்துட்டு இருக்கணும். ஒரு உற்பத்தி பண்றோம்னா உற்பத்தி பண்ற இடத்துல லேபர்களை சார்ந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் நம்ம சார்ந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், எந்த தொழிலா இருந்தாலும். ஸோ இந்த 3மே பொதுவா அமைஞ்ச மாதிரி ஒரு தொழில் என்ன இருக்கு அதுதான் நம்ம தேடணும். ஸோ இந்த 3ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பெட்ரோல்னு சொல்லுவாங்க. உலகம் இருக்க வரைக்கும் பெட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும். அது கூட எந்த கேரண்டி சொல்ல முடியாது. நாளைக்கே ஹைட்ரஜன்ல என்ஜினை கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி கேஸ்ல இது பண்ணலாம். ஸோ அப்படி போகும்போது டோட்டலா வந்து பெட்ரோலோட தேவையில்லாம கூட போகலாம். ஸோ அதை எப்படியுமே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளர், இன்னைக்கு இந்தியா முழுக்க 120 கோடி மக்கள் இருக்காங்க. 120 கோடி மக்களுக்கு 120 கோடி ஜோடி செருப்பு தேவைப்படும். ஸோ அப்ப ஒரு 10 பேர் வரலாம். ஸோ 10 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 12 கோடி போயிடும் ஜோடி செருப்பு. ஸோ அதே வந்து 100 பேர் வந்தாங்கன்னா ஸோ இன்னும் குறையும். ஸோ 100 தாண்டி இன்னும் அதிகமாகிட்டே போறாங்க. அப்படின்னும் போது ஸோ அவங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 1 கோடி செருப்பு எடுத்துக்கிட்டு இருந்தவன் 50 லட்சம் ஆகும், 50 லட்சம் எடுத்துட்டு இருந்தவன் 30 லட்சம் ஆகும். ஏன்னா ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து காம்படிட்டர் அதிகமாக குறைஞ்சிட்டு வரும். சில குவாலிட்டி பண்ணலாம், இல்லாட்டி சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். பட் அதெல்லாமே ஓகே. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட போட்டியாளர்கள் உறுப்பு அதிகமாக நம்மளோட லாபம் குறையாம நம்மளோட லாபமும் அதிகமாயிட்டு வரணும். நம்மளோட போட்டியாளர்களோட லாபமும் சேர்ந்து அதிகமாகணும். அந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கா, பண்ண முடியுமா? ஸோ இந்த கேள்வியோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதே சமயம் ஷேர் மார்க்கெட்னும் போது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த தொழில்னா என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைக்கு வந்து நீங்க ஒரு தொழில் பண்ணலான்ற ஐடியாவில் இருப்பீங்க.
ஸோ அந்த தொழிலை நீங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான முதலீடு இருக்காது. திடீர்னு போயிட்டு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், ஒரு கார் ஃபேக்டரி இல்லை ஒரு கார் இன்ஜின் ரெடி பண்ற ஒரு ஃபேக்டரி நீங்க ஆரம்பிக்கணும்னா முடியுமா? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதே சமயம் இன்னொரு ஐடியா இருக்கலாம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ற ஐடியா இருக்கு, ஆனா ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். நீங்க இங்க வாங்க, ஒரே நேரத்துல ஒரு தொழில் மட்டும் இல்லை 10 தொழிலுக்கு நீங்க ஓனர் ஆகலாம். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு பார்மஸ்யூட்டிகல்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஓனரா இருக்க முடியும். ஒரு எஃப்எம்சிஜி கூட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வரும்னா உங்களுக்கு இந்துஸ்தான் லீவர்ல இருந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஐடிசி, ஸோ இவங்க எல்லாருமே மாரிக்கோ, ஸோ பிரிட்டானியா, இவங்க எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்ல இருக்கவங்க. ஸோ ஒரே நேரத்தில் அவங்களுக்கும் நம்ம ஓனரா இருக்க முடியும். ஸோ அதுதான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்குறது தான் இந்த ஷேர் மார்க்கெட். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஷேர்னும் போதே பங்குதாரர்கள், நீங்க ஒரு நிறுவனத்தோட பங்குதாரர்கள் ஆகுறீங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் போயிட்டு லாஸ் ஆயிட்டாங்க, குடும்பத்தை இழந்துட்டாங்க, சொத்தை வித்துட்டாங்க, கடன்காரன் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி நடந்தது, ஸோ அது நடக்காம நம்ம எப்படி தப்பிக்க போறோம், ஸோ எப்படி நம்ம ஒரு முதலீடாளராக ஆக போறோம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முதலீட்டாளராக நம்ம எப்படி ஆக போறோம் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஓனர் ஆஃப் த கன்சர்ன், ஒரு டைரக்டர். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் ஒரு தொழிலை ஒரு நேரத்துல செய்யணும்னா மொத்த முதலீடு உங்களோட தான் இருக்கணும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு முதலீடு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 10 lakh போட்டு ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னா இந்த 10 lakhக்கான முதலீடும் உங்களோட தான் இருக்கும், இதுக்கான உழைப்பும் உங்களோட தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நீங்க அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் வேற யாராவது இதை கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க, இல்லாட்டி உங்க கிட்ட வேலை செய்யறவங்களே உங்களை ஏமாத்திட்டு இதை 0 ஆக்கிட்டு கூட போயிடலாம். ஸோ அப்ப 24 மணி நேரமும் முழுக்க கண்காணிச்சுட்டே இங்க உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா இதே 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ல கொண்டு வந்தாவோ 10 லட்சம் கூட வேண்டாம், அதோட கம்மியா கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்றது நம்ம பிறகு பார்க்கலாம். அதுபடி இந்த 10 லட்சம் ரூபாய் போட்டு 24 மணி நேரம் நம்ம உழைச்சிட்டு இருக்கும்போது இதுல வர லாபம் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு தொழில் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஒரு தொழிலுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா இங்க இதை விட குறைவான முதலீட்டுல ஒரே நேரத்துல ஒரு ஹோட்டலோட அதிபராகவும், ஒரு இண்டஸ்ட்ரியோட, அதாவது ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, நமக்கு என்ன திறமைகள் இருக்கோ அது சார்ந்த நிறுவனங்கள் கூட எடுத்துக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஸோ இந்த மாதிரி எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு. இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் அதிபராகவும் முடியும். ஸோ அது அதிபர் ஆகணும், அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கணும்னா அதுக்கு பிறகு நமக்கு என்ன லாபம் இருக்கு, ஸோ ஷேர் வாங்கினா நம்மளை யாரு நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நம்ம ஓனர்னு எப்படி போய் சொல்லிக்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள வரலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள், இது சம்பந்தப்பட்ட மற்ற மேலும் சில விஷயங்களை வந்து இதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு ஷேருக்கு முன்னாடி உள்ள சில அறிமுகங்கள்ல ஒரு தொழில்னா இந்த 3 விஷயம் முக்கியமா இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. திரும்ப சொல்றேன், போட்டியாளர்கள் எத்தனை பேர் வந்தாலும் நம்மளோட லாபம் குறையக்கூடாது, போட்டியாளர்களோட லாபமும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வரணும். அப்படி ஒரு தொழில் அமையணும். இரண்டாவது, அந்த தொழில் உலகம் இருக்க வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ அப்படி ஒரு தொழிலா இருக்கணும். மூணாவது, நம்ம யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, நம்மளோட வேலைக்காரங்களை கூட நம்ம சார்ந்து இருக்க கூடாது, அப்படி ஒரு தொழிலா இருக்கணும். இந்த 3 சேர்ந்து ஒரு தொழில் அமையுதுன்னா இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் இன் த வேர்ல்டு, அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட். இதை பத்தி மேலும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.